Hi friends, welcome to Zeenath's World. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுதான் சம்பா வீட் ரவா கிச்சடி பண்ண போகிறோம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ இங்கே பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு கப் அளவு நம்ம சம்பா வீட் ரவாவை எடுத்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம லேஸாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை வறுத்த ஒன்று ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே பேன்லேயே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச ஒன்று ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு போட்டுக்கோங்க. அது கூடவே பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி அதையும் சேர்த்து இதில் வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பித்தோன்னு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் வதக்கிடுவோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் வதங்கிட்டு இருக்கையில் நம்ம தக்காளி ஒன்று சின்ன தக்காளியாகவே போட்டுக்கோங்க. நிறைய போட வேணால் கட் பண்ணி போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா அதையும் கூடவே போட்டுட்டு ஒரு கை அளவு புதினா, கொத்தமல்லி 2ஐயும் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து வதக்கிடுவோம். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அதில் பீன்ஸும் கேரட்டும் போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி, ரொம்ப போட்டுறாதீங்க, கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். தயிரை நல்லா நான் ஸ்மூத்தாக அடிச்சுட்டு அதை இதில் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா திட்டாக இருக்கும். இப்போ இதோடு சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம காய்கறிகளையும் சேர்த்து வேக விட்டுடலாம். இப்போ நம்ம எந்த கப்பில் நம்ம சம்பா கோதுமை ரவை எடுத்தோமோ அதே கப்லேயே ஒரு 3 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்ச அந்த சம்பா கோதுமை ரவையை போட்டுடலாம். 10 நிமிஷத்தில் இதை பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிறப்ப போட்டால் தான் சீக்கிரம் வெந்துடும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விட்டுடலாம். 5 நிமிஷம் கழித்து இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பிரியாணி ஸ்மெல் அடிக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபைனலாக நம்ம அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வாசனை கமகமன்னு இருக்கும். இதுக்கு நமக்கு வேறு சைட் டிஷ் கூட தேவை கிடையாது. சும்மாவே அப்படியே நம்ம சாப்பிட்லாம். பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் இது அவ்வளோ நல்லது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது சூப்பரான ஒரு ரெசிபி. அவ்வளோதான், சூப்பரான நம்மளோட சம்பா கோதுமை ரவை கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.